தங்கவேலு சாரோட 80வது பிறந்த நாள். 80வது பிறந்த நாள்னு சொல்லும்போது அஷீதின்னு சொல்லும். നമ്മൾ முதல்ல ஒரு குழந்தை பிறந்தா 6 மாதம் வரைக்கும் அவர் தெய்வீகமாയിട്ട് நிற்கிது. 6வது மாதத்தில் നമ്മൾ முதல் അന്നപ്പം நம்ம നാവിൽ ടച്ച് ആകുന്നതോ அந்த டைமில் தான் മനുഷ്യനുടെ സ്വഭാവങ്ങൾ മനുഷ്യനുടെ ഇതെല്ലാം വരുന്നത്. அங்கே இருந்து നമ്മൾ മനുഷ്യനായിട്ടുള്ള പ്രയാണം ആരംഭിച്ചാச்சு ലൈഫിൽ. இது வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து கிடைக்காத ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு ரொம்ப கிடைச்சதாகவும் எங்களுக்கு இது பண்ணுறதுக்கு வந்து பகவான் ஒரு பெரிய பாக்கியம் கொடுத்ததா we consider it very auspicious. எனக்கு வந்துட்டு தாத்தாவோட 80th பர்த்டேங்கிறது ஆப்வியஸாக எல்லா கிராண்ட் சைல்டு மாதிரி எனக்கும் ஸ்பெஷல் தான். எல்லாத்து வீட்லேயும் அவங்க பேரண்ட்ஸ் தான் ஹீரோவாக இருப்பாங்க. பட் எங்கள் எல்லாத்துக்குமே எங்கள் தாத்தா தான் ஹீரோ. അറുപതാவது വയസ്സ് വരുമ്പോൾ ഷഷ്ടിമൂർത്തി എന്ന് சொல்கிறது. அங்கே இருந்து நம்மளுடைய லைஃப் சேஞ்ச் ஆகுது, தெய்வீக கலையிലേക്ക് மாறுது. சப்ததி 70வது பிறந்தநாள் அது வரும்போது கொஞ்சம் கூடி நமக்கு பவர் ஆச்சு. இது வந்து 80வது பிறந்தநாள் அஷீதின்னு சொல்லும். எந்த விதமான தடங்கல்களும் இல்லாத கணங்களுടെ அதிபதியாக்கும் கணபதி, எந்த தேவனுடைய அம்சமும் கணபதியில் இருக்குது. அப்போ அது ரொம்ப விசேஷம். சரியான முறையில் ஒரு கணபதி ஹோமம் பண்ணாலே நமக்கு எல்லாவித ஐஸ்வர்யமும் கிடைக்கும். மாமாவோட ஏர்லி லைஃப்பில் வந்து அவங்களோட எவ்வளோதான் கஷ்டப்பட்டுருக்காங்கங்கிறத சொல்லவே முடியாத அளவுக்கு ஹி ஹாஸ் ஸ்ட்ரகிள்ட் தட் மச். அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் வந்து ஹீ இஸ் இன் ஒரு நல்ல பிளேஸில் இருக்காங்கங்கிறது வந்து தான் ஒரு பாசிட்டிவாக தான் நம்ம அதை நினச்சிருக்க முடிஞ்சிருக்கு. எங்களுக்கு வந்து இந்த பெரியவங்களுக்கு தான் இந்த திதி கொடுக்கறது, பெரியவங்களோட ஆசீர்வாதம் இந்த டேட்டில் எங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது பகவானோட ஆசீர்வாதமும் எங்களுக்கு இது அமைஞ்சதா முன்னாடியே ஃபோர்காஸ்டிங்காக எங்களுக்கு வந்து பகவான் எல்லாம் இந்த பிளேஸில் பண்ணி வச்சது மாதிரி ஒரு ஃபீல். அதனால அப்படி நாட் ஒன்லி ஆடி அமாவாசைங்க, இன்னைக்கு ஒரிஜினல் அப்பாவோட நட்சத்திரம். சொன்னதா தெரியும் 2 கிலோ வரும். இப்போ இன்னும் பில்லு வரல, இப்போதான் பொருள் வந்தாலும் உண்மையாக சொல்ல போகிறேன். வெள்ளி பிளேட் வந்து 80க்கு போடுறப்பங்க அதில் 1008 ஓட்டை இருக்கும். அந்த 80 பண்ணுறவங்க வந்து 1008 பௌர்ணமி பார்த்தவங்க மட்டும்தான் அந்த 81க்கு வரும். அந்த 1008 ஓட்டையில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆஸ்பிஷன் கோல்டு, சில்வரு, நவரத்னம் இதெல்லாம் போட்டு செய்வாங்க, பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம கொடுக்குறப்ப அந்த 1008 சந்திர இதுக்கு பண்ணினதுக்கு உண்டான பலன் கிடைக்குங்கிறதுனால இந்த 81st பர்த்டே வந்து ரியலி 4th ஜென்ரேஷன் அதிதேவன் இருக்கிறதுனால ஐ ஃபீல் இட் வெரி ஆஸ்பிஷியஸ். ஸோ அதனால நானே வந்து உங்களோட தாத்தாக்கு நீ பண்ணடா பாட்டை எனக்கு நீ பண்ணின, நான் அதுக்கு தாண்டா உனக்கு இது வாங்கி வச்சேன், நீ எனக்கு அந்த குழந்தையா இருந்தப்போ உனக்கு பண்ண இந்த ஒரு பொருள் வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் எடுத்து பார்க்குறப்போ அவனுக்கோ உன்னோட பொண்ணுக்கோ பையனுக்கோ யாருக்காவும் ஒரு சின்ன கதை சொல்லுவான்ல, அப்போ அதில் வந்து ஒரு மெமரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அது ஏன் அவனுக்காக செஞ்சு ஒரு கதை சொல்கிறக்காச்சும் இருக்கட்டுமே, அவனுக்கு ஞாபகார்த்தமாக இருக்கட்டுமே அது செஞ்சேன். I would say he's the most disciplined person that I've never known. He is very attached to his family. இவளை கல்யாணம் பண்ணும்போது இவங்க அப்பா வந்துட்டு நல்லா பார்த்துக்கணும் மாமான்னு எங்கள் அப்பாட்ட கூட சொல்லலை, எங்கள் தாத்தாட்ட தான் சொன்னார். அட் தட் மூமெண்ட் ஐ திங்க் தே ஹேட் அ வெரி குட் கனெக்ஷன். எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டை மடித்து தான் இருக்கும். கரெக்டாக அவரோட சட்டை ஒரு சைடு சட்டையும் ஈச் சைடு கரெக்டாக 13 folds இருக்கும். He has not changed that in 35 to 40 years.
அந்த 40 இயர்ஸை ஒரே அந்த 13 folds above his இது இருக்கணுங்கிறதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணியிருக்காரு. எண்பதுக்கு வந்து சொல்கிறது வந்து சதா அபிஷேகம்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இந்த 4th ஜென்ரேஷன் வந்து தான் 100 வயசுக்கு செய்யறதுக்குண்டான கனகதாரா அபிஷேகம்னு சொல்லுவாங்க. 100 இயர்ஸ் வாழ்ந்தவங்களுக்கு தான் வந்து அது பண்ணுவாங்க. கோல்டு காயின் எல்லாம் போட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க. பெரிய பெரிய மகானுக்கெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 100 வயசு தாண்டினவங்களுக்கு தான் அந்த மாதிரி பண்ணுவாங்களாமா. பட் வந்து இந்த 4th ஜென்ரேஷனில் தலைச்சனில் ஒரு பையன், என் பையனும் பையன், அடுத்தது அதிதேவனும் ஃபஸ்ட்டு சன்னு, அது மாதிரி வந்து ஜென்ரேஷன்ஸில் வர வந்து ரொம்ப ரேரு. அதனால அவங்க மாமாவுக்கு வந்து 100 இயர்ஸ்க்கு உண்டான என்ன பண்ணணுமோ அதுக்குண்டான பாக்கியம் வந்து 100 இயர்ஸ் கிடைக்கிறதுனால கனகதாரா அபிஷேகம்னு தான் இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஸ்கூல் லைஃப் கரூர் தாங்க. காலேஜ் பிகாமில் கோயம்புத்தூரில் பண்ணேன். பட் காலேஜ் ஸ்கூல் லைஃப்லேயே வந்து பிஸ்னஸில் கூட இருந்தனால வந்து ஐ கேன். மச்சம் ரொம்ப எமோஷ்னலானவங்க. லைக் அவங்க பேரண்ட்ஸ்னால் அவருக்கு எவ்வளோ பிடிக்குங்கிறது வந்து மெஷரே கிடையாது. ஹி லவ்ஸ் ஹிஸ் பேரண்ட்ஸ் டு த எக்ஸ்ட்ரீம். அது இவருக்கு அவங்க அப்பா அம்மா அப்படி கிடைச்சது வந்து அவர் ரொம்ப பெரிய பாக்கியமாக நினைக்கிறாங்க. எனக்கும் நானும் நினைக்கிறது வந்து இப்படி ஒரு டெடிக்கேட்டடான பையன், ஒரு வந்து தாய் தகப்பனை வந்து ஒரு கடவுளுக்கு நிகராக பார்க்குற பசங்களை வந்து ரொம்ப ரேர் தான் பார்க்குறது. இப்படி ஒரு ஃபேமிலியில் நான் வந்து இங்கே இருக்கேன், இந்த ஒரு வேல்யூஸ் எல்லாம் என் குழந்தைங்களுக்கு போய் ரீச் ஆகும் அப்படிங்கிற இடத்துல வந்து ஐ எம் வெரி கிஃப்டட். அதைத்தான் வந்து இந்த வீட்டில் வந்து நான் வந்து கல்யாணம் ஆகி வந்ததில் வந்து ஐ எம் வெரி மச் ரிச்டு, கல்ச்சர்ட், வேல்யூட். ஒரு வீட்டில் ஃபேமிலியில் இருக்கேன் அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப வேல்யூபிள். இந்த ஜென்ரேஷனில் ஐ எம் வெரி மச் பிளஸ்ட் டு ஹேவ் சச் டிசிப்ளின்ட் ஹஸ்பண்ட், வெரி கல்ச்சர்ட் ஹஸ்பண்ட், வெரி லவபிள் ஹஸ்பண்ட். இதையெல்லாம் மட்டும் என் குழந்தைங்க லேர்ன் பண்ணாலே எனக்கு அதுவே பெரிய பிளெஸிங்ஸுங்க. அவரோட டிசிப்ளின், the way that he lives his life, main thing is his family attachment. நான் இங்கே இந்த வீட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ இருந்திருக்கேனோ ஐ பின் இன் தேர் ஹவுஸ் ஜஸ்ட் as much. He made me feel more comfortable than anybody else in this family. யூஸ்வலாகவே நான் எப்பயுமே கரூர்னு வந்தாவே இட்ஸ் மை மாம்ஸ் ஹோம், மை டேட்ஸ் ஹோம். எவ்ரி டே இஸ் அ ஹாப்பியஸ்ட் டே. அதுவும் இது என்னோட அப்பாவோட பர்த்டே அப்படிங்கிறப்ப இட்ஸ் மோர் ஹாப்பினஸ். காலையில் எந்திரிச்சதுலேருந்து அந்த சந்தோஷம் இந்த நிமிஷம் வரலும் இருக்குது. எங்கள் அப்பா வந்து சிங்கிள் பேரண்ட்டாக வளர்த்தாங்க, இன் குட் கேரக்டர்ஸ். எங்கள் அப்பாவோட கேரக்டரை பெருமையாக சொல்கிற அளவுக்கு அத்தனை நல்ல குணங்களும் யாரோட அந்த நெகட்டிவிட்டியும் இல்லாத ஒரு பர்சனாக அவங்கள வளர்த்தது இட்ஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு மை ஆத்தா, அப்படி தான் சொல்லணும். எங்கள் அப்பா வந்து அவரோட லைஃப்பை ஜீரோவில் தான் ஸ்டார்ட் பண்ணார். ஹீ இஸ் நவ் க்ரோயிங் அப், எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டார் மாதிரி இன்றைக்கி இருக்கார் சொல்லப்போனால். வி ஆர் ப்ரவுட் ஆஃப் அவருடைய லைஃப்பில் அவர் பண்ணின நிறைய விஷயங்கள் வந்து ஒரு டாக்டராக இல்லை, ஒரு ஹியூமனாக அவரை ரசிக்க வச்சுருக்கு நிறைய இடத்துல. எங்கள் தாத்தாவுக்கு வந்து 2 ஒய்ஃபு. அப்பா வந்து மொதல் ஒய்ஃபோட பையன். சவுண்ட் அபசிட்டியாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தான் வேலைக்கு இருந்தாங்க. 8th மாமா ஹேஸ் டு வைண்ட் அப் ஹிஸ் ஸ்டடீஸ். அப்புறம் எங்கேயோ தோட்ட வேலைக்கு அது இதுன்னு போயிட்டு இருந்தப்போ செஞ்சப்போ தான் எங்கள் மாமியாரோட தம்பி வந்து பெரிய மாமியாரும் மாமியாரோட தம்பியும் ஊர்லேயே பெரிய ஆளுங்க. தி ஹாவ் அ பிக் ஃபார்ம். அவங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. எங்கள் மாமியாரோட தம்பிக்கு ஸ்கூலுக்கு சைக்கிள். ஆனால் அவருக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது. அந்த சைக்கிளுக்கு டிரைவராக தான் எங்கள் மாமனார் வந்து அப்படியே போகிறப்ப அப்படியே சைக்கிளில் போய்க்கலாம் வந்துக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் மாமனார் அவங்க மாமனாரோட மச்சனை 3 பேரும் தான் சைக்கிளில் போவாங்க. அந்த மாதிரி இருந்துட்டு எங்கள் அத்தை வந்து லைக் ஷி வாஸ் 23 அந்த மாதிரி வயசாயிடுச்சு. எங்கள் மாமியாரோட அப்பச்சி தான் வந்து வசதி வாய்ப்புலாம் இல்லைனாலும் பையன் பார்க்கறதுக்கு கெட்டிக்காரத்தனமாக இருக்கான், நல்ல பையனாக இருக்கான். நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தப்போ இந்த பையனை சாமர்த்தியமான பையனாக தெரியுது. வசதியான வீட்டில் கொடுக்குற சாமர்த்தியமான பையனுக்கு பொண்ணு கொடுக்குறதுனால தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பச்சி தான் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அதில் அவங்க அப்பாக்கோ அம்மாக்கோலாம் இஷ்டம் இல்லைன்னாலும் அப்பச்சியோட பிடிவாதத்தில் எங்கள் மாமனார் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ₹130 சம்பளத்துக்கு இருந்தார் உங்கள் தாத்தா.
அன்னைக்கு தான் என்னை கல்யாணம் பண்ணார். நான் வந்து கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர். நான் படிக்கலை. 2 பேர்த்தையும் குழந்தைய விட்டுட்டு போவார் ஃப்ளைட்டு போகுது. அப்போல்லாம் ஃப்ளைட்னா எனக்கு என்னன்னே தெரியாது. போகுது எங்கேயாவது தவறி விழுந்துட்டுனா அந்த பிள்ளையும் பையனை நான் எப்படி வளர்த்துட்டுனா அழுவேன். எனக்கு எங்கள் அப்பா 30 நகை ஓட்டார். அப்போ 250 ரூபாய்க்கு விற்றுது நகை. அந்த நகை எல்லாத்தையும் தாலி கொடி ஒன்று போவோம் எல்லாத்தையும் விற்று கூட்டு சேர்ந்தார் கடையில். அதில் வந்து நூல் கடை வச்சாங்க. நூல் கடையில் ஓரளவுக்கு வருமானம் வந்தது. அதுலேருந்து டெக்ஸ்டைல்ஸ் ஆரம்பித்தாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டோம். நம்ம எப்படி கஷ்டப்பட்டு வளர்ந்தோம், இன்றைக்கி இவ்வளவு நல்லா நம்மளை வச்சுருக்காங்களேன்னு ஒரு மனசுக்குள்ளே சந்தோஷம். அதுலேயே ஆத்திரம். என் மகன் அழுதுகிட்ட காலில் விழுந்தேன். அவன் ஒன்று அழுதுடுவான். என் மகன் வந்து ஏதாவதுன்னு அழுதுடுவான். என்னையாட்டவே நான் அப்படித்தான் ஏதாவதுன்னா அழுதுடுவேன். குக்க கோரை இல்லை அவனுக்கு, நிற்க நிலம் இல்லை அவனுக்கு, போய் 30 ஓட்டு பொண்ணு கொடுக்குறேன்னு ஊரே பேசினாங்க. அதிலிருந்து இன்னைக்கு வரையில தாத்தா வந்து என்னை ஒரு நாள் கூட அழுக வச்ச வரையில் எப்பவுமே பிரியமாத்தான் இருப்பேன். சக்கர சைக்கிள் ஓட்டுவாங்க ரோட்டில். இவங்க அப்பா வந்து அம்மா எனக்கு இது மாதிரி வேணும்னு கேட்பான். அது வாங்கி கொடுக்கணும். எங்கிட்ட அப்போ காசு அவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ வேற கியூவில் நிறுத்தி வச்சிருக்கிறேன் பையனுக்கு வண்டி. ஓடியா பேரனும் மௌனும் சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. எந்த கவலையும் இல்லை. பழசு நினைச்சாத்தான் எனக்கு தூக்கம் வர முடியுது. என்ன பண்ணுறேன்? பழைய விஷயங்கள் வந்து எப்பவுமே ட்ரிகர் பண்ணும் எல்லாத்தையும். பட் பழசை விட நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கோம் அப்படிங்கிற லுக் பேக்குங்கிறது வந்து சந்தோஷமாக இருந்த மொமெண்ட்ஸை எப்பயுமே திருப்பி நினைக்கணும். பட் வருத்தமான நிகழ்வுகளை வந்து நினைக்காம இருக்கவர்கள் தான் நம்ம வந்து சந்தோஷத்தை நோக்கி போக முடியும். இந்த பாசிட்டிவ் அப்ரோச் தான் எங்கள் அப்பாவை இவ்வளோ தூரம் முன்னாடி கொண்டு வந்திருக்கு. சொல்ல போனால் ஹி நெவர் லுக் பேக். தனக்கு என்ன கஷ்டம் பண்ணவங்களையும் அவர் எப்பயுமே மன்னிப்பார். அந்த குவாலிட்டி தான் அவர் இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. அப்புறம் இப்போ வந்து எனக்கு வைரமாக பூட்டிட்டாங்கல்ல வேறே மாவே வீட்டுக்காரரு தாத்தா 3 பேரும் எனக்கு என்னென்ன வேணுமோ இல்லை நான் போட்டிருந்த நகையை விட நிறைய வாங்கி கொடுத்துட்டாங்க. தாத்தாவோட லவ்வே வந்துட்டு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். தூரத்துலேருந்து பார்க்கும்போது கூட ஐ வாண்ட் அ ஹஸ்பண்ட் லைக் மை கிராண்ட் ஃபாதர் அந்த மாதிரி தான் இருக்கும். தாத்தா வந்துட்டு அவ்வளோ கேர் பண்ணுவாங்க ஆத்தாக்கு. அது வந்துட்டு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. தாத்தாக்கு டோர் திறந்துடும், நாங்களாம் டோர் திறந்துடுவோம். இல்லை டிரைவர் வந்து கார் ஏறும்போது திறந்துடுவாங்க. ஆனால் ஆத்தா காரில் ஏறுறாங்கன்னா ஆத்தா ஏறி சாலி எடுத்து காரில் உட்கார்ற வரைக்கும் பார்த்துட்டு அவங்க தான் டோர் க்ளோஸ் பண்ணி உட்கார வச்சுட்டு போவாங்க. அவ்வளோ தாத்தா வந்துட்டு பார்த்துப்பாங்க. காட் இஸ் ஹோல்டிங் அஸ், ஹீ இஸ் டேக்கிங் அஸ் டு த ரைட் பாத் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அவருக்கு எப்பவும் உண்டு. அவர் எதுவுமே என்னை சுடுக்குன்னு கேட்க மாட்டார். அப்படி கேட்டாருன்னா அவருடைய மனசு வருத்தப்படும். கொஞ்ச நேரம் அங்கே கடைக்குள்ளே போயிட்டு வந்தாலும் நம்ம தப்பு பண்ணிட்டோம், என்னமோ இதுக்குன்னு கேட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து சமாதானம் சொல்லுவார். நான் சொன்னது தப்பாக எடுத்துக்காவே, நான் ஒன்றும் அப்படி பெருசாக சொல்லலை அப்படிங்கிறார். அவர் சந்தோஷமாக வச்சுக்கார். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கிறது வந்து நான் இன்னும் என் குழந்தைங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னோட பேரனுக்கும் நான் சொல்லுவேன். என் கொள்ளு பேரனுக்கும் நான் சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா அந்த இடத்துலையும் உங்கள் பேரையோ உங்களோட தான தர்மையோ எங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுனீங்கன்னு நான் மறக்க மாட்டேன். சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது எனக்கு சொல்கிறதுக்கு. ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிறோமோ இல்லை ஏதோ ஒரு ஈவெண்ட் இருந்தாலும் எங்கள் மாமனார் இது பண்ணார், எங்கள் மாமனார் எனக்கு செஞ்சு கொடுத்தாரு அப்படிங்க சொல்கிற அளவுக்கு எனக்கு வந்து நீங்கள் நிறைய எனக்கு வாழ்க்கையில் பாடம் உங்ககிட்ட நான் நிறைய கற்றுருக்கேன். அது எல்லாமே எனக்கு வந்து வேல்யூ ஆடடாக தான் இருந்திருக்கு. நான் இந்த மாதிரி உங்ககிட்ட கற்றுக்கிட்டதை இன்னும் என் லைஃப் லாங் நான் வந்து இன்னும் நல்லபடியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து நீங்கள் எப்படி இருந்துன்னு வாழ்ந்து காமிச்சிருக்கீங்க. அது மாதிரி நான் வாழ்ந்தாலே எனக்கு அதுவே ஒரு பெரிய விஷயம். வெரி வெரி ஹாப்பி பர்த்டேங்க. ஸ்டில் நீங்கள் இன்னும் நிறையா இதே மாதிரியே 85, 90, 95, 100, 105 அடுத்து 5th ஜென்ரேஷனும் நீங்கள் பார்த்துடணும். அது எனக்கு ரொம்ப பெரிய ஆசை. பகவான் ஆசீர்வாத் கிடைக்கும்னு நம்புகிறேன்.